இந்தியாவில் மராட்டிய மாநிலத்தில் ஷோலாப்பூர் மாவட்டத்தில் உள்ள பண்டரிபுரத்தில் சந்திரபாகா ஆற்றின் கரையில் பாண்டுரங்கன் திருக்கோயில் உள்ளது. இது கிருஷ்ணனுக்கான கோயிலாகும். தாயார் ரகுமாயி ருக்மணி தாயார். சத்ரபதி சிவாஜி தஞ்சை வந்தபோது உடன் வந்த மராட்டிய மக்கள் தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் தங்கிவிட்டனர். அப்படி தங்கி மக்கள் தங்கள் இஷ்ட தெய்வமான பாண்டுரங்கன் மீதுள்ள பக்தியின் காரணமாக மராட்டியா சமூகத்தை சார்ந்தவர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை திருவல்லிக்கேணியில் பாண்டுரங்கனுக்கு கோயில் கட்டி வழிபாடு செய்து வருகின்றனர். இத்திருக்கோயில் சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள திருவேட்டீஸ்வரர் ஆலயத்திற்கு எதிரிலே உள்ளது. விட்டலர் வரலாறு. ஜானுதேவர் சத்யவதி தம்பதிகளின் மகன் புண்டரீகன். பெற்றோருக்கு சேவை செய்யும் புண்டரீகனை ருக்மணிக்கு காட்ட எண்ணிய கிருஷ்ணர் பகவான் புண்டரீகன் குடிலுக்கு சென்று வாசலில் நின்று தண்ணீர் கேட்க, குடிலின் முன்பு சேருஞ்சகதியமாக இருந்ததால் புண்டரீகன் ஒரு செங்கல்லை தூக்கி போட்டு அதில் நில்லுங்கள், பெற்றோருக்கான பணிவிடையை முடித்துவிட்டு வருகிறேன் என காத்திருக்க கூறினான். சேவை முடிந்து வந்த புண்டரீகன் மீது கோபம் கொண்ட ருக்மணி வந்திருப்பது கிருஷ்ணன் என கூற, பதறிய புண்டரீகன் மண்ணில் விழுந்து மன்னிப்பு கேட்க, கிருஷ்ணன் உன் மாதா பிதா சேவை கண்டு உள்ளம் மகிழ்ந்தேன், வேண்டும் வரம் கேள் என கேட்க, பாண்டுரங்கனே, நீ எழுந்தருளியுள்ள தலமான புண்டரீகபுரம் புண்ணிய தலமாக விளங்க வேண்டும் எனவும் பக்தர்கள் அனைவரும் உன்னை தரிசனம் செய்து அருள் பெறும்படியாக நீ இங்கேயே இருக்க வேண்டும் என வேண்டினான் புண்டரீகன். அவ்வாறு கிருஷ்ணனும் இத்தலத்தில் செங்கல் மீது நின்றபடி விட்டலராக காட்சியளிக்கிறார். மராட்டிய மொழியில் விட் என்றால் செங்கல் என்பதால் கிருஷ்ணன் விட்டலராக காட்சியளிக்கிறார். தினசரி பாண்டுரங்கன் மீதான பக்தி பஜனை பாடல்களும் விசேஷ நாட்களில் தெருக்களிலும் ஆடிப்பாடி வழிபடுவது வழக்கம். ஆடி மாதம் அம்மனுக்கு பூஜை செய்வது போல் இவர்களும் அம்மனை அலங்காரம் செய்து வழிபாடு செய்கின்றனர். ஏகாதசி மற்றும் கார்த்திகை மாத ஏகாதசி அன்று விட்டலர் கோயிலுக்கு யாத்திரை செல்கின்றனர். நாமதேவர், துக்காராம், ஞானேஸ்வர், புரந்தரதாசர், சோகாமேளர் மற்றும் ஜனாபாய் போன்ற வைணவ அடியவர்கள் இத்திருத்தலத்தில் இருக்கின்றனர். பாண்டுரங்கனை பற்றி திரு சுலாகே எல் மூர்த்தி ராவ் கூறியதாவது: போலா பண்டரிநாத் மகாராஜ் கி ஜெய். இப்போ நம்ம இருக்கிறது சென்னையில் திருவல்லிக்கேணியில் இருக்க பாண்டுரங்கன் கோயிலில் இருக்கோம். திருவல்லிக்கேணியில் இது ஈஸ்வரன் கோயிலுக்கு எதிர்க்க இருக்குது. இந்த கோயில் ஒரு நூற்றாண்டுக்கு மேலே பழமை வாய்ந்தது. எங்களை பற்றி சொல்லணும்னா, இந்த கோயில் மராட்டிய சமுதாயத்தினர் பாவசார் மராட்டின்றவங்க நிறுவன கோயில். இந்த கோயிலில் ஆண்டுதோறும் முக்கியமான பண்டிகைலாம் வரப்போ நாங்கள் இங்கே செலிப்ரேட் பண்ணுறோம். எங்களோட ஹிஸ்ட்ரி சொல்லணும்னா, சிவாஜி மகாராஜ் அவர் தமிழ்நாட்டில் படையெடுத்து வரப்போ தஞ்சாவூரில் நம்மளோட கிங்டமே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அந்த தஞ்சாவூரில் இருந்தவங்க அவர் திரும்பி போன பின்னாடி நிறைய பேர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகியிருக்காங்க. முக்கியமாக நார்த் ஆர்காடு டிஸ்ட்ரிக்டில் வேலூர், ஆற்காடு, திருப்பத்தூர் அந்த பக்கம் நிறைய இருக்காங்க. தஞ்சாவூரில் இருக்காங்க. நாங்கள் சென்னையில் இருக்கோம். ஏறத்தாழ இப்போது ஊர் பெருசாக வளர் மாதிரி அவங்கவுங்களுக்கு பொழப்பு தேடி தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டாங்க. எங்களுக்கு பேர் பவசார் மராட்டி அப்படின்னு பேர். எங்களோட கோயில் எங்களுக்கு இங்கே சென்னையில் ஒரு முக்கியமாக கோயில் வேணும்னு 100 ஆண்டுகளுக்கு முன்னாகவே முன்னோர்கள்லாம் சேர்ந்து இங்கே வல்லபாகராகரம் என்ற இடத்துக்கிட்ட திருவட்டீஸ்வரன் கோயில் எதிர எங்களுக்கு ஒரு இடம் எடுத்து அந்த இடத்துல இந்த கோயில் கட்டியிருக்கோம். இப்போ நான் அந்த கோயிலிருந்து தான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி எங்களுக்கு வருஷத்தில் 4 பண்டிகை முக்கியமாக நாங்கள் வச்சுருக்கோம். ஒன்று ஆஷாட ஏகாதசி. ஆஷாட ஏகாதசி ஆனதுமே அன்றைக்கி இந்த சென்னையில் இருக்க நிறைய எல்லா இடத்துல இருக்கவங்களும் இந்த கோயிலுக்கு ஆஷாட ஏகாதசின்றது ஆடி மாதம் வர ஏகாதசி. இந்த கோயிலுக்கு எல்லோரும் வருவாங்க. இந்த கோயிலில் எல்லோரும் இது பண்ணுவாங்க. ஆஷாட ஏகாதசி அன்றைக்கி பெரிய ஒரு திருவிழா. அது அன்றைக்கி அதுக்கு மறுநாள் இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு கல்யாண மண்டபத்தில் இடம் எடுத்து துவாதசி சாப்பாடு எல்லாருக்கும் கொடுக்குறோம். ஒரு 500 பேர் 600 பேர் சாப்பிடுவாங்க. அதுக்கு அடுத்த ஃபங்க்ஷன் முக்கியமானதுன்னு எடுத்தால்
இந்த பண்டிகை முடிஞ்சதுமே அம்மனுக்கு வந்து ஒரு பூஜை இருக்குது. அது ஐச்ச ஆர்த்தின்னு சொல்லுவோம். ஐன்னா அம்மன், ஆர்த்தின்னா பூஜை. உங்களுக்கு தெரியும். அம்மன் பூஜையை வந்து நாங்கள் இங்கே எங்கள் கோயிலில் இல்லாததால், அம்மன் இல்லாததால் பாண்டுரங்கனும் ரக்குமாயி தான் இருக்காங்க. ரக்குமாயின்னா ருக்மணி தேவி. ருக்மணி தான் பாண்டுரங்கன். ருக்மணின்றது பாண்டுரங்கன் ரக்குமாயின்னு சொல்லுவோம் நாங்கள். அன்னைக்கு வந்து அந்த ஒரு கல்யாண மண்டபத்தில் அம்மனை சிலையை வந்து நிறுவி அந்த இடத்துல எல்லாம் இந்த சென்னையில் சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்க வீட்டில் இருந்து சமையல் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அங்கே வந்து படைச்சி அங்கே எல்லாருக்கும் அங்கே இருக்க சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்களெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு அவங்களே எடுத்துன்னு வீட்டுக்கு போவாங்க. அந்த பண்டிகை தான் இன்றைக்கி வந்து அந்த காந்தலட்சுமி கல்யாண மண்டபத்தில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது துவங்க இருக்குது. இன்றைக்கி வந்து சார் வந்து இங்கே வந்து கேட்டிருக்கிறதால இது பண்ணுறோம். அடுத்து எங்களோட முக்கியமான பண்டிகை வந்து கார்த்திகை ஏகாதசி. கார்த்திகை மாதம் வர ஏகாதசியை எங்களுக்கு வந்து மிக முக்கியமான நாள். இது என்னன்னா, அங்கேயும் பண்டரிபுரம்ன்றது வந்து சோலாப்பூர்லேருந்து 70 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அந்த பண்டரிபுரம் தான் பாண்டுரங்கரோட கோயில் ஆரம்ப இடம். சிவாஜி மகாராஜ் வந்து அந்த ஏரியாவில் தான் இருந்தாங்க. அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ண கோயில் அது. எங்கள் கம்யூனிட்டியில் இருக்கவங்கெல்லாம் வந்து ஒரு சொல்கிறதே உண்டு, இந்த பிறவியில் பண்டரி போகலைன்னா இந்த பிறவியே பாழ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் எல்லாரும் வந்து எப்படியும் அவங்க காலத்தில் உயிரோடு இருக்க காலத்தில் ஒரு தரமாவது பண்டரி போகணும்னு சொல்லிட்டு பண்டரிபுரம் போவாங்க. இப்போ அந்த மாதிரி வந்து அந்த பண்டரிபுரத்தில் இன்றைக்கி பெரிய விசேஷம் நடந்துட்டுருக்கு. கார்த்திகை ஏகாதசியும் ஆடி மாத ஏகாதசியும் ஆஷாடி ஏகாதசின்னு சொன்னோம் இல்லையா, அந்த ரெண்டு வந்து ரொம்ப விசேஷமான நாட்கள். பண்டரிபுரத்தில் எப்படி திருப்பதியோ என்னைக்கு போனாலும் கூட்டம் இருக்கும், அந்த மாதிரி பண்டரிபுரத்தில் நீங்கள் எப்போ போனாலும் அந்த மாதிரி கியூ நின்று தான் சாமி பார்க்கணும். எப்படியும் 6 hours 8 hours ஆகும். இந்த திருவிழா பீரியடில் நானே ஒரு தரம் போய் மாட்டிக்கிட்டேன். லைனே 1.5 நாள் இருந்தேன். அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். அப்போதுலேருந்து திருவிழா பீரியடில் போகிறதில்ல, மற்ற நாளில் போகிறேன். இப்போவும் அடுத்த மாதம் போகணும்னு டிக்கெட்லாம் புக் பண்ணியிருக்கேன். பாண்டுரங்கர் எனக்கு அனுமதி கொடுத்தாருன்னா நான் கட்டாயமாக அடுத்த மாதம் போய் மறுபடியும் பாண்டுரங்கனை பார்த்துட்டு வருவேன். திருக்கல்யாணம் வந்து அதே மாதிரி வருஷத்தில் தை மாதத்தில் வந்து திருக்கல்யாண கோயிலில் நடக்கும். சுவாமி பாண்டுரங்கர் வந்து ரக்குமாயின்னு சொன்ன இல்லையா, ருக்மணி தேவி, அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் கோயில். அதுவும் வந்து ஒரு பெரிய விசேஷமாக நாங்கள் பண்ணுறோம். இந்த இதுக்கெல்லாம் வந்து இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க எங்களுடைய சமுதாயத்தினர், அதாவது பாவ்சார் மராட்டிங்கிற சமுதாயத்தினர் எல்லாரும் இங்கே வருவாங்க. இங்கே வந்து இந்த கோயிலில் வந்து பூஜை பண்ணி பாண்டுரங்கனோட அருள் பெற்று போவாங்க. இது முக்கியமான பண்டிகைகள். ஆனால் பண்டரிபுரத்தை பொறுத்த வரைக்கும் திருப்பதி எப்படியோ அந்த மாதிரி தான், திருப்பதியில் வர மாதிரி அங்கே கூட்டம் வரும். இங்கே நம்ம கம்யூனிட்டியில் பக்கத்தில் இருக்கவங்க வருவாங்க. பண்டிகை நாளில் சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்கலாம் வருவாங்க. இதுதான் இந்த கோயிலோட சிறப்புங்க. போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.